ஆயிரக்கணக்கான மக்கள் தேசத்துக்காக கொல்லப்பட்டவர்கள், அதான் முக்கியம். தேசத்துக்காக ஏன் கொல்லப்பட்டதுன்னு தெரியாம, இன்னும் சொல்ல போனா அந்த மக்கள் குழந்தைகளும் அடக்கம், குழந்தைகள் பெண்கள் அடக்கம், குழந்தைகள் பெண்கள் அடக்கம். அதுல கொடுமை என்னவென்றால், பின்னாடி அதை பத்தி எழுதியவர்கள்லாம் கலந்து கொண்ட பெண்களுக்கு கூட அந்த சட்டத்துடைய சாராம்சம் கூட தெரியாது. ஏதோ நமக்காக போடுறோம். இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கான், ரவுலத் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கான். சட்டப்படி வந்து ஏகாதிபத்திக்கு எதிரான சட்டம் தெரியுமே ஒழிய, நீ கூட்டம் கூடுனா சுடலாம், எதிராக பேசினா சுடலாம்லாம் தெரியாது. வார்னிங்கும் கொடுக்கல. சுட ஆரம்பித்த உடனே எல்லாம் ஓடுறாங்க, எந்த பக்கமும் போக வழி இல்லை. ஏன்னா வாசலை மறைச்சு நிற்கிறான். இந்த 150 பேரும் ஒரு சின்ன வாசல் தானே, ஒரு 10 பேர் செல்லக்கூடிய வாசல் வைங்களேன், கேட்டு, அதை மறைத்து கொண்டு சுடுறான். அப்ப இவங்க எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அந்த ஒரு கேட்டு தான் போக முடியும். அங்க வர்றான், செவத்து மேல ஏறினாலும் சுடுறான், செவத்துல ஏறி கீழே விழுகிறாங்க. அதான் சொல்றேன், 1235 தடவை சுற்றுக்கான்னா எவ்வளவு ஒரு வெறியாட்டம்.